வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். வணக்கம். தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிடரணி பேரவை சேவா அறக்கட்டளை நிறுவனர் கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, குழுவில் பயணிக்கும் சக தோழிகளுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, இன்றைய பதிவாக ஜோதிடமும் மருத்துவமும். ஜோதிடத்தில் காலை பிடித்து சாரம் பார்த்து பலன் சொல்ல வேண்டும். மருத்துவத்தில் நோயாளியின் கையை பிடித்து நாடி பார்த்து அந்த நோயின் தன்மை அறிந்து பலன் சொல்ல வேண்டும். அதன் தொடர்ச்சியாக நாம் 1 முதல் 5 பாவகங்களை பார்த்தோம். இப்பொழுது 6வது பாவகஸ்தானத்துடன் சம்பந்தம் பெற்றால் வாழ்நாள் முழுவதும் உடல்நல பாதிப்புகள் இருந்து கொண்டே இருக்கும். 6ஆம் இடம் என்பது எதிரி, நோய், கடன் இவற்றை ருண ரோக சத்துருஸ்தானம் ஆகும். ஒருவரது ஜாதகத்தில் லக்னத்திற்கு 6ஆம் இடம் ரோகஸ்தானம் எனப்படும். இந்த 6ஆம் இடம் மூலம் குறிப்பிட்ட ஜாதகர் எத்தகைய நோய்களுக்கு ஆட்படுவார் என்பதை அறியலாம். 6ஆம் இடத்தில் அமர்ந்துள்ள கிரகங்கள் மூலமும் 6ஆம் இடத்தை பார்வை செய்யும் கிரகங்கள் மூலமும் அந்த ஜாதகர் எந்த நோய்க்கு ஆட்படுவார் என்பதையும் அறிய இயலும். இந்த நோய்களின் தாக்குதல் எப்பொழுது பலமாக தன் இயல்பை காட்டும், எந்த காலகட்டங்களில் என்பதையும் நாம் அறியலாம். அது தசாபுத்தியை வைத்து அறியலாம். 6ஆம் இடத்தில் சூரிய பகவான் நின்றுவிட்டால் மலச்சிக்கல், அஜீரணம், தூக்கமின்மை, கண் நோய், இரத்த அழுத்தம், இருதய நோய், ஆஸ்துமா, வயிற்றில் பூச்சிகள் போன்ற நோய்களையும் ஜுரம் போன்றவைகளையும் அளிக்கின்றன என்பது கண்கூடு. 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் நின்றுவிட்டால் மனநோய்கள், உணர்ச்சி வசப்படுதல், அதிவேக இதய துடிப்பு, இரத்த அழுத்தம், காசநோய், இரத்த சோகை, சளி, கபம், பாலியல் நோய்கள், இரைப்பை புண், நீரிழிவு, குடல் புண் போன்றவை, செவ்வாய் மூலநோய், நீரிழிவு நோய், நரம்பு தளர்ச்சி போன்றவற்றையும் அளிக்கின்றார். மேலும் அம்மையும், விஷக்காய்ச்சல், விபத்துகளையும், ஆயுதங்களால் பாதிக்கப்படுவதையும் செவ்வாய் பகவான் தருகிறார். புதன் பகவான் இதய நோய். லக்னத்திற்கு 6ஆம் இடத்தில் புதன் பகவான் இருந்துவிட்டால் மறைந்த புதன் நிறைந்த கல்வியை தருவான், கடனையும் தருவான், நோயையும் தருவார். இருதய நோய், தோல் நோய், இரத்த அழுத்தம், வயிற்றுப்புண், புற்றுநோய், தோல் நோய், நரம்பு தளர்ச்சி, இரைப்பை புண் போன்றவை சாரும். குரு பகவான் லக்னத்திற்கு 6ஆம் இடத்தில் நின்றுவிட்டால் தொண்டை சம்பந்தப்பட்ட நோய்கள், தைராய்டு, அம்மை, டான்சில் கட்டி, முடக்குவாதம், காமாலை, நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள், பக்கவாதம், கீழ்வாதம் போன்ற நோய்கள் வரும். சுக்கிரன் லக்னத்திற்கு 6ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் நின்றுவிட்டால் கண், காது, மூக்கு நோய்கள், நுரையீரல் நோய்கள், இருமல், குடல் புண், இருதய நோய், இரத்த அழுத்தம், பாலியல் தொடர்பு வியாதிகள் போன்றவை வரும். லக்னத்திற்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் நின்றுவிட்டால் மனநோய், கைகால் வலி, மூளை பாதிப்பு, தூக்கமின்மை, சிறுநீரக பித்த நோய், குடல் நோய், விபத்தால் பாதிப்பு போன்றவை ஏற்படும். லக்னத்திற்கு 6இல் சனி பகவான் நின்றுவிட்டால் லக்னத்திற்கு 6இல் ராகு பகவான் நின்றுவிட்டால் அதிக அமிலம், வயிற்றுப்போக்கு, ஃபுட் பாய்சன், சுரத்தால் வயிறு கோளாறுகள், அஜீரணம், தூக்கமின்மை, மூளை நோய்கள், குடல் போன்றவை. லக்னத்திற்கு 6ஆம் வீட்டில் கேது பகவான் நின்றுவிட்டால் புற்றுநோய், வாதம், தோல் நோய்கள், காலரா, நரம்பு தளர்ச்சி, சிறுநீரக கோளாறு போன்றவை திருமணமாகும். 6ஆம் வீட்டு அதிபதி 1ஆம் வீட்டில் இருந்தால் சதா வியாதிகளும் நோய் நொடிகளும் இருக்கும். நல்ல பரிகாரத்தின் மூலம் இதை சரி செய்து கொள்ளலாம். உங்கள் லக்னம் கடகமானால் ஆரோக்கியமானவராக இருப்பீர்கள். 6ஆம் வீட்டு அதிபதி லக்னத்தில் லக்னாதிபதியுடன் இருப்பாரானால் அந்த ஜாதகர் நோயினால் அவதிப்படுவார். 6ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டில் அமர்ந்தால் ஜாதகனுக்கு பார்வை கோளாறும் பற்சிதைவுகளும் ஏற்படும். வாக்கு நல்ல பேச்சு இருக்காது. கண் பார்வை மயங்கும். 6ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் வீட்டில் இருந்தால் காது, தொண்டை சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருக்கும். 6ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் வீட்டில் உடன்பிறப்புகளுக்கு அடிக்கடி நோய் நொடிகளை ஏற்படுத்தும். 6ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் வீட்டில் இருந்தால் தாயாருடைய உடல்நலம் பாதிக்கப்படும். 6ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் வீட்டில் இருந்தால் புத்திர தோஷம் ஏற்பட்டு இருதய நோய். 6ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் அதிபதி லக்னநாதனும் வந்து அமர்ந்திருந்தால் ஜாதகனுக்கு தீராத நோயொன்று ஏற்பட்டு அவதிகள் நேரிடும். 6ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் வீட்டில் இருந்தால் புத்திர தோஷம் ஏற்பட்டு இருதய நோய் ஏற்படலாம். 6ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் அதிபதி என லக்னநாதனுடன் வந்து அமர்ந்து ஜாதகனுக்கு தீராத நோயொன்று ஏற்பட்டு அவதி பெற நேரலாம். 6ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் இடத்திலே இருந்தால் நோய் நொடிகள் அண்டாது.
ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் 6ஆம் அதிபதி 7ஆம் வீட்டில் அமர்ந்திருந்தால் ஜாதகன் மத்தியம ஆயுளுடையவனாக இருப்பான். இந்த அமைப்பு நல்ல குரு பார்வை இருந்தால் தீய கிரகங்களின் பார்வை அவதிப்படும் சூழ்நிலை ஜாதகனுக்கு உண்டாகும். 6ஆம் அதிபதி 8இல் இருந்தால் நல்ல பலத்துடன் இருந்தால் ஒன்றும் ஆகாது. விபரீத ராஜயோகம் ஏற்படும். ஆனால் உடல் வலி இழந்து காணப்படும். 6ஆம் வீட்டதிபதி 12ஆம் வீட்டில் இருந்தால் குறிப்பிட்ட நோய்கள் ஏற்படும். உடல் வலிமை இழக்கலாம். 5ஆம் வீட்டதிபதி சரராசியாக இருந்தால் 6ஆம் வீட்டு தசா நடந்தால் தலைவலி, மூளை பாதிப்பு, வயிற்று வலி ஏற்படும். புற்றுநோய், தலையில் அடிபடுதல், இரத்தப்போக்கு நிற்காமல் வரும். 6ஆம் வீட்டு ஸ்திரராசியாக இருந்தால் 6ஆம் வீட்டு தசை நடக்கும் பொழுது முதுகுத்தண்டில் வலி, இருதய நோய் ஏற்படும். இரத்த கொதிப்பு, மூத்திரப்பாதையில் கல்லடைப்பு, கால் மூட்டில் வீக்கம், மறைவிடத்தில் வியாதி வரும். 6ஆம் வீட்டதிபதி உபயராசிகளில் இருந்தால் 6ஆம் வீடு தசா நடந்தால் இரத்தத்தில் கோளாறுகள், காசநோய், எலும்பு முறிவு, நுரையீரல் பாதிப்பு, இடுப்பு வலி வரும். 6இல் சனி கெட்டால் ஜீரண கோளாறு இருக்கும். இதனால் ஜாதகர் அதிகம் சாப்பிடுவார். கேது 6இல் இருந்தால் சுக்கிரனோடு சேர்ந்தாலும் பார்த்தாலும் ஆண்களுக்கு விந்துவில் நாட்டம் ஏற்றம் ஏற்படும். 6ஆம் வீட்டதிபதி 5இல் இருந்தால் உடல் நலிவு வராது. 6ஆம் வீட்டதிபதி 5இல் இருந்தால் உடல் நலிவும் 6ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி வந்துவிட்டால் வியாதி. 8ஆம் அதிபதி புத்தியில் அதிகமாகி 5ஆம் அதிபதி புத்தியில் விலகும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். எனக்கு வாய்ப்பளித்த தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிட பேரவை கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு நான் நாமக்கல் மாவட்டத்தில் இருந்து ஜோதிட சிம்மம் ஜோதிட கலையரசி டாக்டர் பி ராஜாத்தி அவர்கள் MA அஸ்ட்ரோ PhD பேசுகின்றேன். தொடர்புக்கு 9790 640171. வாழ்க பாரதம், வளர்க ஜோதிட கலை, நற்பவி உண்டாகட்டும்.